வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி மோடியோட ஃப்ரெண்ட் அதானி திருப்பி ஒரு பெரிய க்ரைமில் இருந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் அவரோட எல்லா பங்குகளும் 10% வரைக்கும் ஒரு அதானி என்டர்பிரைசஸ், அதானி பவர், அதானி க்ரீன், எதை வேணால் சொல்லுங்கள், எல்லாமே 10%, 7லேருந்து 10% வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகிடுச்சு. அது அவரோடது மட்டும் ஃபால் ஆகலை, என்டையர் ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப ஃபால் ஆகிடுச்சு நேற்றுக்கு இந்த குரூப்னுடைய கிரிமினல் ஆக்ஷன்னால். இதில் இன்னும் நீ எங்கேயே லாஸ் பண்ணிட்டு போட, அதை பற்றி யார் நோபடி கேர்ஸ். பட் இதில் எல்ஐசி 12,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அவங்களுடைய அதானி என்டர்பிரைசஸில். அதில் இன்ட்ரெஸ்ட், அது 12,000 கோடி வரைக்கும் எல்ஐசி லூஸ் பண்ணியிருக்கு. இது யாரோட பணம்? பப்ளிக் மணி. இது தெரிஞ்சு இன்றைக்கி ஃபாலோ ஆனதுனால அதில் அந்த ஷேர் இதில் எல்ஐசிக்கு 12,000 கோடி லாஸ்ன்னு தெரியுது. ஆனால் நிறைய லாஸை நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் அடானிக்காக தாராவாத்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் க்ரோர்ஸை நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம், இந்தியாவோட பப்ளிக் மணியை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது அதுக்கு முன்னாடி இது என்னது இந்த கேஸு அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஆஃப் அமெரிக்கா இது இந்த ஒரு அடானி ஒரு அங்கே ஒரு கம்பெனியில் $750 மில்லியன் பாண்டை ரைஸ் பண்ணுறாரு. அப்படி ரைஸ் பண்ணும்போது அதில் $150 மில்லியன் பாண்ட் அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ்ட்டை வாங்கியிருக்காரு. ஓகே, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய பிரேக் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நிறைய பேருக்கு. அது கிட்டத்தட்ட 2,200 கோடி வரைக்கும் அந்த வருது. இதை இங்கே உள்ள செபி மாதிரியோ, இங்கே உள்ள சுப்ரீம் கோர்ட் மாதிரியோ, இங்கே உள்ள ஹைகோர்ட்ஸ் மாதிரியோலாம் அங்கே கிடையாது. கிளியராக முதல்ல அது உண்மைதானாங்கிறத முதல்ல பார்ப்பாங்க. எல்லா ரெக்கார்டையும் பார்த்துட்டு ஆமாம் இவர் பிரைப் பண்ணியிருக்காருங்கிறது அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கன்க்ளூட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டை அவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க, அவரை கன்விக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது லா மினிஸ்ட்ரியோடு அவங்களோட தொடர்ந்து நடந்திருக்கு. 14 மாதமாக அவங்க கரஸ்பாண்டன்ஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் மோடி கவர்மெண்ட் ஃபுல்லாக அதை பிளாக் பண்ணியிருக்கு, என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம டேரிஃபில் மாட்டின்னு இருக்கோம், இமிக்ரேஷன் இஷ்யூவில் மாட்டின்னு இருக்கோம். ஆனால் இப்போ இந்த இஷ்யூவில் மாட்டினதுனால மோடி 14 மாதமாக அதை தடுத்துருக்கணும். ஆனால் அங்கே உள்ள இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்லாம் அப்படி கிடையாது. தே வில் இன்வெஸ்டிகேட். அண்ட் அமெரிக்கன் சிஸ்டம் அப்படிப்பட்ட சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம், இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் மாதிரிலாம் கிடையாது. ஸோ அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி, இனிமேல் இதுக்கு மேலே இந்தியன் கவர்மெண்ட்டை நம்ம அவங்க கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபெடரல் கோர்ட்டுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டாங்க. நம்ம கிரிமினல் ஆக்ஷன் ஃபைல் பண்ணி அவரை கன்விக்ட் பண்ணணுங்கிற மாதிரி, இன்வெஸ்டிகேட் பண்ணி கன்விக்ட் பண்ணணுங்கிற மாதிரி வந்துருச்சு.